இப்பெல்லாம் விமலை பார்த்தா நெருப்பா எரிஞ்சு விழறான். என்ன பண்றது? கொஞ்சம் பொறுமையா தான் அவளை திருத்தணும். அதெல்லாம் உங்க வீட்டு பிரச்சனை. ஏதோ நட்பு ரீதியா உங்க குழந்தைய பார்க்க வந்ததுக்கு ஜெனிஃபருக்கு நீங்க கொடுத்த தண்டனை ரொம்ப பெருசு. என் பொண்ணு தற்கொலைக்கே துணிஞ்சிட்டாள். அம்மா, அதெல்லாம் மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க. ஜெனிஃபர் மனசு வருத்தப்படும். என் மனசு தாங்கல தாமரை. நீயும் ஒரு பொண்ணு தானே. உன்னையும் இந்த மாதிரி கலங்கப்படுத்தி பேசியிருந்தா உன்னால தாங்கி இருக்க முடியுமாமா? அம்மா, நம்ம சேர்க்கிற செல்வத்திலேயே விலை மதிக்க முடியாத செல்வம் கடவுள் கொடுத்த உயிருங்கிற செல்வம் தான். எதை எழுந்தாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனா கற்பையும் உயிரையும் எழுந்துட்டா திரும்ப அது கிடைக்கவே கிடைக்காது. உண்மை பொய்ன்னு ரெண்டு இருக்குமா? உண்மையா இருந்தா தானே நம்ம உயிரை விடணும். யாரும் நம்ம மேல தப்பு சொன்னா நாமே உயிரை விடணும். பொறுமையா யோசிச்சு பார்த்திருக்கணும். இப்ப ஜெனிஃபர் எடுத்த முடிவு கூட தப்புதான். அதையும் இந்த சமூகம் தப்பாதான் பேசும். தாமரை, ஒரு பொண்ணுக்கு மானம் தான் பெருசு. அது குறை சொன்னா யாரால பொறுத்துக்க முடியும்? இது என் வாழ்க்கையில நடந்த களங்கம் தானே. இனிமே இதை அழிக்க முடியுமா? ஜெனிஃபர், எதுக்கும் கவலைப்படாதீங்க. மல்லிகா இப்ப உங்களை களங்கப்படுத்தியிருந்தா கூட அவளே தான் செஞ்சது தப்புன்னு ஒரு நாள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கதான் போறா. அப்ப நடந்ததெல்லாம் மறந்தே போயிடும். உங்க மனசுக்கும் ஆறுதல் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஜெனிஃபர், மல்லிகாவால எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம்லாம் நடந்திருக்கு. தற்கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தா நான் எப்பயோ போய் சேர்ந்திருப்பேன். எல்லாம் தாமரை சொன்ன அறிவுரையால தான் அமைதியா இருக்கு. நீங்களே இதை பெருசுப்படுத்தாம சீக்கிரமா குணமாயிடுங்க ஜெனிஃபர். ஆமா ஜெனி, மறுபடியும் பழைய மாதிரி நீங்க சீக்கிரமா குணமாகி வரணும். நீங்க மட்டும் இல்ல, மல்லிகாவால என் வீட்டுக்காரர் கூட வேற கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாரு. என் மேல உயிரா இருந்தவ இப்ப என்ன பாடா படுத்தி எடுத்துட்டு இருக்கா. விமலையும் புருஷங்கிற மரியாதை இல்லாம அவமானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப பாருங்க, உங்களையும் தற்கொலை பண்ற அளவுக்கு தூண்டி விட்டுருக்கா. அவ பண்ற தொல்லையால எங்க குடும்பமே கலங்கி போயிருக்கு. நல்ல நேரம் நீங்க மட்டும் மனசு வச்சு வயித்து வலின்னு சொல்லலன்னா இப்ப நாங்க அத்தனை பேரும் ஜெயில தான் இருக்கணும். அதுக்காக மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். தாமரை, அம்மா ஏதோ அவசரத்துல கேஸ் கொடுத்துட்டாங்க. நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதே மாதிரி எப்போ உங்க அன்பு இருந்தா போதும். நீங்களும் எனக்கு மல்லிகா மாதிரி தான். எப்போ நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். நல்லா ரெஸ்ட் எடுங்க. அம்மா, ஜெனியை நல்லா பாத்துக்கோங்க. நாங்க கிளம்புறோம். சரிம்மா. ஜெனிஃபர், பாத்துக்கோ ஜெனி. எனக்கு கஷ்டம்னு வந்தப்பெல்லாம், மனசு சரியில்லைன்னு வந்தப்பெல்லாம் எனக்கு நீங்க ரெண்டு பேரும் தான் ஆறுதலா இருந்தீங்க. நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும் ஜெனிஃபர். நான் வரேன். அக்கா பாத்துக்குங்க, நான் வரேன். சரிப்பா. வரோம். என்ன விமல் இங்கே நின்னுட்டீங்க? வாங்க. நீங்க போங்க, நான் போய்க்கிறேன். போங்கன்னா என்ன அர்த்தம்? நான் வரலங்க, என்ன தனியா விட்டுருங்க. தனியா விட்டுங்கன்னு சொன்னா என்ன அர்த்தத்துல பேசுறீங்க விமல்? முதல்ல என் கூட வாங்க, வீட்டுக்கு போலாம். நான் வீட்டுக்கு வர மாதிரியே இல்ல. மல்லிகா பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்க மாட்டேங்குதா. அவ கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஜெனிஃபருக்கு நடந்ததா எனக்கும் நடக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்கு பயந்து வாழற மாதிரி மல்லிகா எந்த நேரத்துல என்ன பண்ணுவாலும் எனக்கு பயமா இருக்குங்க. இத பாருங்க, நான் வீட்டை விட்டு வெளில இருக்கிறதா எனக்கு நிம்மதி. நீங்க போங்க, நான் வரல. அப்போ நீங்க என்ன தனியா போயிட போறீங்களா? ஆள் ஆளுக்கு இப்படி ஒவ்வொருத்தரா கோவப்பட்டு போனா அப்புறம் குடும்பம்னு ஒண்ணு இருக்குமாங்க? பேசாம என் கூட வாங்க விமல். இங்க பாருங்க தாமரை, இதே மாதிரி எல்லாத்துக்குமே பேசி பேசி அமைதிப்படுத்துறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா
இனிமே எனக்கு தான் ஆபத்து. இந்த நிலைமையில இருக்க உங்க தங்கச்சியோட வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்க. இனிமே நீங்க என்ன காரணம் சொல்லி சமாதானப்படுத்தினாலும் நான் கேட்கறதா இல்ல. நான் கிளம்புறேங்க. விமல், நான் சொல்றது சார், நான் அந்த ஆவியை பார்த்தேன் சார். அது வேற யாரும் இல்ல, என்னை எதிரியா நினைச்ச புவனேஸ்வரி தான் சார். அது இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் அவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? அந்த புவனேஸ்வரி போலீஸ்ல இருந்து தப்பிச்சு என்னை கை குழந்தையோட கடத்திட்டாங்க. போலீஸ் வந்துதான் எங்களை காப்பாத்தினாங்க. போலீஸை நேர்ல பார்த்ததும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறப்பதான் ஆக்சிடென்ட் ஆகி அவங்க இறந்துட்டாங்க சார். ஓஹோ, புவனேஸ்வரி உங்க எதிரி. உயிர் போற கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆவிக்கு இயல்பாவே உங்க மேல உங்க குடும்பத்து மேல வெஞ்சன்ஸ் இருந்திருக்கு. அதனாலதான் ஆவி ரொம்ப விக்ரஸா இருக்கு. ஓகே, எனக்கு புவனேஸ்வரோட போட்டோ ஒண்ணு வேணுமே, உங்ககிட்ட இருக்கா? இந்தாங்க சார். இந்த போட்டோவை என் மொபைலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இந்தாங்க, நான் அந்த ஆவி கிட்ட பேச போறேன். வாங்க அந்த லேபுக்கு போலாம். வாங்க தாமரை. இதுதான் நான் ஆவிங்களோட பேசுற மிஷன். இந்த பலூன் லைட்டுங்க எல்லாம் காத்துல ஆட ஆரம்பிச்சிடுச்சுன்னா ஆவி இங்க வந்துடுச்சுன்னு அர்த்தம். இதுல கிரீன் லைட் எரிஞ்சதுன்னா நல்ல ஆவி வந்திருக்குன்னு அர்த்தம். ரெட் லைட் எரிஞ்சதுன்னா கெட்ட ஆவி வந்திருக்குன்னு அர்த்தம். இதோ இருக்கு, இதுதான் ஆவி வந்து உட்கார்ற சேர். இது ஆடி நின்னுச்சுன்னா ஆவி நம்ம கிட்ட பேச தயாரா இருக்குன்னு அர்த்தம். புவனேஸ்வரியோட ஆவி கிட்ட பேசி அதோட நோக்கம் என்ன, அது எதுக்காக வந்திருக்கு, அது என்ன செய்ய போகுதுன்னு ஒவ்வொன்னா கேட்டு ஆவி கிட்ட இருந்து மல்லிகாவை எப்படி காப்பாத்துறதுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். சார், புவனேஸ்வரியோட ஆவி கிட்ட பேசினா மல்லிகாவை காப்பாத்திடலாம் இல்லையா? பேசலாம். ஆனா நம்ம பேச போற ஆவி ரொம்ப ஈவலா இருக்கிறதுனால நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா அது போன தடவை சாஃப்ட்வேரையே கரப்ட் பண்ணிடுச்சு. எனக்கு உங்க சேஃப்டி முக்கியம். எஸ், ஐ வாண்ட் டு மேக் ஷூர் ஃபார் யுவர் சேஃப்டி. ஓகே, நான் அதுகிட்ட தனியா பேசுறேன். நீங்க 2 பேரும் வெளியில வெயிட் பண்ணுங்க. ஆமா தாமரை, ப்ரொஃபசர் சொல்றதா கரெக்ட். நாம இங்க இருக்கிறது அவ்வளவு பாதுகாப்பு இல்ல. நம்ம வெளியில வெயிட் பண்ணலாம். நாங்க வெளியில வெயிட் பண்றோம் சார். நான் கூப்பிட்ட பிறகு வாங்க.
இங்க வந்திருக்க ஆவியே, நீங்க யாரு? ஆவி, நீங்க பேச மாட்டீங்களா? உங்க பேரு புவனேஸ்வரி தானே? என் பேர் புவனேஸ்வரின்னு உனக்கு தெரியும். ஆனா இந்த புவனேஸ்வரி யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்லு. இருங்க, வெயிட் பண்ணுங்க. அவருக்கு ஒண்ணும் இல்ல, வெயிட் பண்ணுங்க. வாங்க போலாம். சார், என்னாச்சு சார்? திடீர்னு நீங்களும் உங்க கழுத்து பிடிச்சிட்டு இருக்கீங்க. சார், புவனேஸ்வரி வந்தாங்களா? ஏதாவது சொன்னாங்களா? நான் நினைச்சதை விட ஆவி ரொம்ப ஈவலா இருக்கு. இனிமே நாம ஆவி கிட்ட நேரடியா பேசவோ இல்ல ஆவிக்கு சந்தேகம் வர மாதிரி எதுவுமே செஞ்சிடக்கூடாது. சார், அப்படின்னா புவனேஸ்வரி கிட்ட இருந்து எப்படி மல்லிகாவை காப்பாத்துறது? ஒரே ஒரு வழிதான் இருக்கு. மல்லிகாவை 24 மணி நேரமும் க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அதுக்கு உங்க வீட்ல எல்லா இடத்துலயும் சிசிடிவி, இன்ஃப்ராரெட் கேமரா ஃபிட் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணிட்டா நமக்கு 2 பெனிஃபிட். ஒன்னு, மல்லிகாவோட எல்லா நடவடிக்கையும் பார்த்து அதுல இருந்து புவனேஸ்வரியோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே அந்த பிளான நாம ஃபெயிலியர் கூட ஆக்கிடலாம். 2வது, புவனேஸ்வரி கிட்ட இருந்து மல்லிகாவை காப்பாத்துற வழியையும் நாம தெரிஞ்சுக்கலாம். சார், அந்த கேமராவை உடனே செட் பண்ணலாம் சார். அவசரப்படாதீங்க. இந்த பிளான நாம ரொம்ப கவனமா எக்ஸிக்யூட் பண்ணணும். பிளான் மிஸ் ஆகி அந்த ஆவிக்கு தெரிஞ்சிட்டா அது மல்லிகாக்கு மட்டும் இல்ல, நாம எல்லாருக்குமே அது ஆபத்துல தான் போய் முடியும். சார், தாமரை வீட்ல கேமராவை நான் செட் பண்றேன். வெல் செட் ஸ்ருதி. நீங்களே கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. குட்டி அப்பா உங்களுக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரா? இந்த பொம்மை உங்க அப்பா மாதிரியே இருக்கான். நீங்க அதோட விளையாடுவீங்களா? அப்பதான் அம்மா மத்த வேலையெல்லாம் பாப்பாங்களா? ஏண்டா ஏண்டா பட்டுக்குட்டி, நம்ம 2 பேரும் சேர்ந்து வரலாம். குட்டி, என் தங்க குட்டி, என் பட்டுக்குட்டி. தாமரை, குழந்தையோட விளையாடுறியா? விளையாடு. என்ன சாகடிச்சிட்டு என் பையனை தனி மரமாக்கிட்டு நீ புருஷன் குழந்தைன்னு சந்தோஷமா இருக்கியா? இதெல்லாம் எத்தனை நாளைக்குன்னு பார்க்கலாம். ஓ ஓ ஓ ஓ.
இந்தா மல்லிகா. ம் சரி, நான் உனக்கு தலைவாரி விடுறேன். என்ன முடிய இப்படி வச்சிருக்க? இப்படி இருந்தா முடி என்னத்துக்கு ஆகும்? என்ன பண்ற நீ? சிக்க எடுக்கிற, நீ எடுக்கிறதுல தலையே தனியா வந்துரு போல இருக்கு. நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம், நானே எடுத்துக்கிறேன். கொடு. இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? உன் தலையை நீ அப்படி வச்சிருக்க. ஒழுங்கா என்ன கூட வைக்கல பாரு. நான் புதுசா ஒரு எண்ணெய் வாங்கியிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து உனக்கு தேய்ச்சி விடுறேன். இரு தங்கம், இருடா. ஸ்ருதி, இப்ப என்ன பண்றது? மல்லிகா ஹால்லயே உட்கார்ந்திருக்காளே, எப்படி கேமராவை வைக்கிறது? இப்ப எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? கேமரா வைக்கிறது தானே கஷ்டம். இந்த பொம்மையை வைக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லைல்ல. அப்ப நீ கேமராவை எடுத்துட்டு வரலையா? உனக்கு எல்லாமே விளையாட்டா இருக்கு. இங்க பாருங்க, இது சாதாரண பொம்மை கண் இல்ல, இதுதான் ப்ரொஃபசர் சொன்ன கேமரா. ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. எவ்வளவு இருட்லயும் கிளியர் இமேஜ் கிடைக்கும். உங்க மொபைல கொடுங்க. என்ன சீக்கிரம் இதை பிடிங்க. இவ்வளவு நேரமா? ஓகே, இப்ப நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த பொம்மையை எப்படியாவது மல்லிகா ரூம்ல உயரமான ஒரு இடத்துல வச்சுட்டா போதும். தாமரை, என்ன இங்க உட்கார வச்சுட்டு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இப்ப நீ வரியா இல்ல நான் அங்க வரட்டா? இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? நீ அங்க ஒளிஞ்சுக்கோ. போ. மல்லிகா, என்ன அங்க உட்கார வச்சுட்டு இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னது இது? ஒண்ணும் இல்ல, பொம்மை. நானும் இல்லாம பேசிட்டு இருக்கா. ஏன் தம்பி,
நம்ம மனசு சுத்தமா இருக்கும்போது யார் என்ன சொன்னா என்ன? நீங்க எதை பத்தியும் கவலைப்பட